பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி அவர் விசுவாசத்தோடு தீர்க்கமாய் அவர் சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நம்பிக்கையுடைய வார்த்தை நான் இந்த நாளிலே சொல்லுகிறேன். அந்த வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் சொல்லுவார்கள், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு தரிசனம் கொடுத்துருக்காங்க, அது எப்பொழுது நிறைவேறும்? இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, எப்பொழுது இந்த தரிசனங்கள் நிறைவேறும் என்று சில பேர் இங்கே யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள், உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள். ஏனால் வேதவசனம் சொல்லுகிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நீங்கள் நினைத்திருக்கிற நேரத்தில் அல்ல, அவர் நினைத்திருக்கிறபடி கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். பாருங்களேன், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுதே சொன்னார், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். உடனே அது டக்கு டக்கு நடந்து விடவில்லை. அதற்கு சில காலம் சென்றது, அதற்கு சில வருடங்கள் கடந்து ஓடினது. ஆனால் முடிவிலே கர்த்தர் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கினார். அவன் மூலமாய் வாக்குத்தத்த சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். அவன் மூலமாய் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்தார். அவனிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றினார்கள், அவனிடத்திலிருந்து அதிகாரிகள் தோன்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு செய்தார். ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீங்க. அந்த தரிசனத்தோடு நீங்கள் வாழுங்கள். டெய்லி அந்த தரிசனத்தை வச்சு ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை மறந்து விடாதீங்க. அதை வச்சு ஜெபிங்க. முடிவிலே அது விளங்கும், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, நிச்சயமாய் அது விளங்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கமாய் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களுக்கென்று, உங்கள் குடும்பத்திற்கென்று அவர் வைத்திருக்கிற நல் வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். காத்திருங்கள், அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.